ஃபர்ஸ்ட் ஹேமா பத்தி சொல்லணும்னா ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, நான் இதுங்களுக்கு முன்னாடி ஒரு டைலரிங் கிளாஸ் போயிருக்கேன். போயிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டா நான் வந்து பிளவுஸ் தைக்க கூட முடியல என்னால. ஏன்னா அவங்க வந்து நெக்குக்கே பேப்பர் கட்டிங் வந்து 1 மாசத்துக்கு மேல எடுத்துட்டாங்க. நார்மல் டைலரிங்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு எந்த அளவுக்கு நம்ம ஃபேஷன் நம்ம படிப்போமோ அந்த அளவுக்கு அவங்க டீச்சிங் இருக்கு. ஓகேங்களா? ஒருத்தங்க டைலிங்னா நார்மல் பிளவுஸ் நார்மலா ஸ்டிச்சிங் அது மாதிரி கத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க அப்படி கிடையாது. நம்ம என்ன டிசைன் எடுத்துட்டு வந்தாலும் அதை எந்த ஒரு விஷயமும் இல்லாம அந்த காசுக்காக கூட யோசிக்காம கத்து கொடுத்துருவாங்க. அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்தவங்களும் கத்துக்கணும், நம்ம கத்துக்கிறது இருக்குது, அவங்களும் கத்துக்கணும், அவங்களுக்கும் நிறைய விஷயம் தெரியணும்னு சொல்லிட்டு நம்பிக்கையா நம்மள்ட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு பண்ண ஒரு இதுக்கு மேல கோவம் வரும் எனக்கு. எப்படின்னா நான் உக்காந்துட்டு இருப்பேன், நெக் எப்படி கட் பண்ணனா மேல 3 எடுங்க, கீழே 7 எடுங்க, மார்க் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, ஒரு பாயிண்ட் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண உட்காந்துப்பாங்க. என்னடா இது ஒண்ணுமே புரியவே இல்லையே. இருந்தாலும் மார்க் பண்ணுவேன், எல்லாம் பண்ணிட்டு காமிச்சா கொஞ்சம் கொஞ்சம் திருத்துவாங்க. இப்ப இதுவே வந்து இவங்களே வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து மண்டையில ஏத்துக்கு எப்படியும் லேட் ஆயிடும். நம்ம பண்ணும்போதுதான் அவங்க வந்து இது இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. சோ எதுக்கு சொல்றேன்னா ஒரு ட்ரெஸ் தைக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஐடியா உருவாக்குறதே வந்து இவங்க சொல்ற டீச்சிங்ல தான். சாதாரணமாவே நம்ம மைண்ட்ல ஏத்திப்போம். ஓகேங்களா? அந்த விதத்துல நிஜமா சொல்லிட்டு இருக்கேன். இவங்க வந்து இவங்க கத்துக்கிட்டு இல்லாம அடுத்தவங்களும் கத்துக்கணும். அதை வந்து அந்த காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை கரெக்டா வரணும்ன்றதுல ரொம்ப ரொம்ப கரெக்டா வந்து நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அது நிஜமாவே ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ.